ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங் அண்ட் ஃப்ரைடே மார்னிங்க்கான வீடியோ தான். அதாவது 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். இந்த கிராஃப்டை வந்து ஒரே நாள் செஞ்சு முடிக்கணும்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி வேலை வந்துடுச்சு. அதனால் வந்து இதை செய்ய முடியல. அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுநாள் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். சரி, இதை செஞ்சு முடிச்சிடலாம், இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படின்னா, ஒரு ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அது வந்து நம்ம டெக்கரேஷன் ஐட்டம் வைக்கிற இடத்துல வந்து ஒரு பாட்டு, ஃப்ளவர் வாஷு ஏதாச்சும் வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட் இல்லாமல் நார்மல் வெயிட்டில் வச்சுக்கலாம். சரி, இது எப்படி அவுட்புட் வரும்னு தெரியாமல் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சேனலில் பார்த்தேன், அழகாக செஞ்சுருந்தாங்க. சரி, நம்மளும் வீட்டுக்கு செஞ்சு வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்கேன். அது எப்படி வெயிட்டு தாங்கும்னு எனக்கு அதான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்துச்சு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி. சரி, செஞ்சு தான் பார்த்துருவோமே என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சைடுக்கு 2 பேஸ் இது மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் டபுள் ஸ்டிக்கு இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி பண்ணாக்கா ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நான் அதனால் கேப் விட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டேன். டபுள் கம்பார்ட்மெண்ட் மாதிரி. இப்போ நம்மளுக்கு டெக்கரேஷன் வைக்கிற இடத்துல வந்து நமக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட்டாக செஞ்சுட்டு இதில் கொஞ்சம் நிறைய வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 4 டால் கூட மேலே 2 கீழே 2 அந்த மாதிரி கூட குட்டி குட்டியாக நம்ம வச்சுக்கலாம். இல்லை ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கலாம். கீழே வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை ஃபோன் வைக்கிறதா இருந்தாலும் சார்ஜ் போடுறதுக்கு ஃபோனை மேலே வச்சுட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்பவே அழகாக அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நானும் நல்லா ஸ்டிக்கை ஆட்டி பார்த்தேன். சரி, எங்கடா கீழே விழுந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஃபெவிகாலில் ஒட்டிட்டு இந்த பேஸுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டேன்னாக்கா க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதை நான் அப்ளை பண்ணிட்டேன். சரி, கலர் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து வேண்டாம், கலர் கொடுத்தா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், இதுவே நல்லா இருந்தது எனக்கு. இந்த ஒயிட் கலர்லேயே வந்து சும்மா ஜமிக்கியை மட்டும் நான் அங்கங்கே கார்னரில் மட்டும் கொடுத்து விட்டுட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நம்ம பெருசாக கூட ஆர்கனைசர் செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். வேறு ஏதாவது பொருள் கூட நம்ம வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த சாமி மாடத்தாண்டி எல்லா ஐட்டமும் வச்சு நான் ஃபுல் பண்ணிட்டேன். சரி, இதுக்கப்புறம் இங்கே வச்சா என்ன ரொம்ப அப்படியே கச்ச கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வேறு இடத்த தேடிட்டுருக்கேன். சரி, வேறு ஏதாவது செல்ஃபு காலியாக இருந்தால் அங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது. நீங்களும் வேணாலும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஐஸ் ஸ்டிக்கை வச்சு நான் அப்படியே செஞ்சேன். ஸோ அதை மட்டும் நார்மலாக நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.